வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. தென் மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் சற்று மழைப்பொழிவு தாமதமாக கிடைத்தாலும், ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு உங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 6, 7 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தாலும் 8ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதியிலிருந்து அடுத்த நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மழை வானிலையாக நாள்தோறும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் காற்று சுழற்சி எல்லாம் தென் மாவட்டங்களுக்கே வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு. அரபிக்கடலில் இருந்த நிகழ்வு கரையேறி முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. மேலும் மோந்தா புயல் ஆந்திராவில் தரையேறி வடக்கு நோக்கி பயணித்த நிகழ்வும் இமயமலையில் சென்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து அதுவும் செயலிழந்து விட்டது. மேலும் இப்போதைக்கு வங்கக்கடலில் அந்தமானுக்கு வடக்கு பகுதி, மியான்மரில் தெற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வடக்கே நகரும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து வங்காளதேசத்தில் தரையேறி செயல் இழந்து மீண்டும் தெற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கே வரும்பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சியாக தெற்கே முன்னேறி வந்து அந்தமான் கடற்பகுதியில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து ஒரு காற்று சுழற்சியாக மேற்கே முன்னேறி வரும். இந்த நிகழ்வு நவம்பர் 8ஆம் தேதி மேற்கே முன்னேறி வந்தாலும் மேற்கே முன்னேற முடியாமல் தெற்கே முன்னேறி வந்து இலங்கையில் தரை மீது ஏறி குமரிக்கடல் வழியாக இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது. அதே வழியில் அதற்கு பின்னாடியும் ஒரு நிகழ்வு வளிமண்டல சுழற்சி வரும். அந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து செயலிலிருந்து இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு இலங்கை வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் இப்போதைக்கு வெப்பச்சலன கிடைத்தாலும் நவம்பர் 12ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், மேலும் வேலூர், காஞ்சிபுரம், புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதியை பொறுத்தவரை. மேலும் வேறு எங்கும் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். நாளை நவம்பர் 4ஆம் தேதியை பொறுத்தவரை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 4ஆம் தேதி. நவம்பர் 5ஆம் தேதி பெரும்பாலும் மதுரைக்கு உள்ள வடக்குள்ள மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 6ஆம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் 5ஆம் தேதியை பொறுத்தவரை கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்காசி மேற்கு பகுதி, மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி, கன்னியாகுமரி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் 5ஆம் தேதியை பொறுத்தவரை. அதே வழியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் 5ஆம் தேதியை பொறுத்தவரை. நவம்பர் 5ஆம் தேதி பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 6ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 7ஆம் தேதியும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது இப்போது இமயமலையிலிருந்து வரும் காற்று
தென்சீன கடலில் ஒரு தீவிர புயல் கரையை கடந்து கொண்டிருக்கும் அதே வழியில் மத்திய வங்கக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும். அடுத்த காற்று சுழற்சி இதன் காரணமாக காற்று நேரடியாக வங்கக்கடலில் தென்சீன கடலில் இருக்கும் நிகழ்வுக்கு பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் ஆந்திரா இருக்க ஒரு வளிமண்டல சுழற்சி, தென் மேற்கு வங்கக்கடலிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கை மேலும் மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் நவம்பர் 7ஆம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்களுக்கும் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 8ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். பெரும்பாலும் மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் 8ஆம் தேதி. நவம்பர் 9, 10, 11 தேதிகளில் வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே நவம்பர் 9, 10, 11 தேதிகளில் மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் அந்தமானில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சிகள் ஒரு நிகழ்வு இப்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது மியான்மரில். இந்த நிகழ்வு வடக்கே நகர்ந்து தீவிர நிகழ்வாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து செயலிழந்து மீண்டும் வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து காற்று சுழற்சியாக மேற்கே முன்னேறி வரும்பொழுது மேற்கே முன்னேற முடியாமல் தெற்கே முன்னேறி வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதியாக நிலை கொண்டிருக்கும். அதே வழியில் மேலும் ஒரு நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்குது. அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வோடு நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒன்றிணைந்து மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும். அதாவது நவம்பர் 15, 16, 17 தேதிகளில் இலங்கையில் தரையேறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் 12ஆம் தேதியே கடற்கரையோர மாவட்டங்கள் மேலும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும். முழுமையான வடகிழக்கு காற்று தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் 12ஆம் தேதி நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 12 என்ற தமிழகத்தில் நவம்பர் 13ஆம் தேதி காலை 10 மணிக்கே மழை தொடங்கும். மாலை நேரங்களில் மழை தீவிரமாக இருக்கும். நவம்பர் 14, 15, 16, 17 தேதி அடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு அரபிக்கடலை கடந்த பிறகு மீண்டும் நவம்பர் 17ஆம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வருமா அல்லது தனித்தனியாக தீவிரமடைந்து வருமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். வரும் நாட்கள் நவம்பர் 12ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வரும் நாட்கள் தமிழகத்தில் பெரிய அளவில் இடைவெளி இருக்க வாய்ப்பில்லை. குறைவான இடைவெளியை கிடைக்கும். ஆனால் அடுத்தடுத்து நிகழ்வுகள் வரும் என்பதால் தொடர்ந்து மழைப்பொழிவு அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு மழைப்பொழிவு காலதாமதம் ஆனாலும் வரும் நாட்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று சீராகவே தொடர வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு பெரிய அளவில் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. வரும் நிகழ்வுகளில் எல்லாமே காற்று சுழற்சி அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த இரு நிகழ்வுகள் வர இருக்கிறது. அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைகிறது என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.